மார்ச் 16 இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தனியார் வழக்கு இல்லாம தானே டெல்லி என்சிஆர் பகுதியில் உள்ள எல்லா தெருநாய்களுமே சென்டர்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டுச்சு. இந்த உச்சநீதிமன்றம் வெளியிட்ட இந்த உத்தரவுல டெல்லியில உள்ள எல்லா தெருநாய்களுமே 8 வாரத்துக்குள்ள ஷெல்டர்ஸ்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவுக்கு நிறைய பேர் எதிர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா மேனகா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 லட்சத்துக்கு மேற்பட்ட நாய்களை அடைக்கணும்னா 3000 ஷெல்டர்ஸ் அதுக்கு கட்டணும். அதுக்கான செலவுன்னு பார்த்தோம்னா 15,000 கோடி வரை செலவாகும். அதுக்கு நாய்களுக்கான சாப்பாடு மட்டுமே 5 கோடி வரை செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு வாரத்துக்கு. இதுக்கெல்லாமே டெல்லி கவர்மெண்ட் காசு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரீசெண்டா ஒடிசா மாநிலத்துல ஒரு சின்ன கிராமத்துல நடந்த விஷயம் நம்ம மனசை கலங்க வைக்கிற விஷயமா தான் நடந்துச்சு. 26 வயசான சட்டேரியா அப்புறம் அவரோட ஊர்க்காரன ராணா 2 பேருமே தெருநாய் கடிச்சதுனால ரேபிஸ் நோய்க்கு பலியானாங்க. ஜூலை 23 இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த நாய் மொத்தமா 6 பேர் கடிச்சது. தடுப்பூசி போட்டும் இவங்களோட உடல்நல ரொம்பவே மோசமா இருந்துச்சு. இறுதியில என்ன பண்ணாங்கன்னா கோபத்தோட ஊர்க்காரங்க அந்த நாயை கொன்னுட்டாங்க. இந்த அனுபவத்தை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ரோட்ல நடந்து போனாலோ இல்லைன்னா வண்டியில போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப நாய் உங்களை துரத்தும். அப்ப ஒண்ணு ஓடி இருப்பீங்க, இல்லைன்னா வண்டியில போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா அந்த வண்டியை ஓட்டிருப்பீங்க. ஒரு கட்டத்துல அந்த நாயெல்லாம் சில பேர் கடிச்சும் வச்சிருக்கும். அதுக்கப்புறம் ரேபிஸ் சில பேர் உயிரிழக்கவும் செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த தெருநாய்களை வெறுக்கிறவங்களாம் இருக்கிறாங்களே, அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, இந்த கடைக்கு போனா கூட நாய் சில நேரம் துரத்தவும் செய்து. அதே நேரம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும், குழந்தைங்க சில நேரம் வெளியில போய் விளையாட போது கூட அந்த நாய் துரத்தி கை காலை கடிச்சு விட்டுருது. அதனாலதான் இந்த தெருநாய் மேலேயே வெறுப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெங்களூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சின்ன குழந்தைய ஒரு பல நாய்கள் கடிச்சு கொன்னுருச்சு. இந்த நாய்களெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி மலம் போச்சுன்னா அவ்வளவு நாற்றமா இருக்கும். அது வீட்டு பக்கத்திலே பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சில நேரம் நாய் செத்து போச்சுன்னா யார் தூக்கி போடுறது, அதுவே பயங்கரமா நாத்தமா அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில இடத்துல நைட் பாத்தீங்கன்னா நாய் கத்தி கத்தி தூங்க விடாம பண்ணிடும். எங்க தூக்கமே மிஸ் ஆச்சுன்னா காலையில வேலைக்கு போகணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எங்க தெருக்கள்ல நாய் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கவும் செய்யறாங்க. இதுல இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, தெருநாய்களை விரும்புறவங்க விலங்கு நல ஆர்வலர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க தெருக்கள்ல நாய்கள் இருக்கிறதுனாலதான் திருடே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாம்புகள்ட்ட இருந்து உங்க குடும்பத்தையும் உங்க குழந்தையும் காப்பாத்துறது இந்த தெருநாய்கள் தான். அந்த தெருநாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டா உங்க வாழ்க்கை முழுக்கவே அது நன்றி உணர்வோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெருநாய் கடியால பறி போயிருக்கல அந்த குழந்தைகளோட உயிர்கள் எல்லாமே அந்த விலங்கு நல ஆர்வலரால அந்த உயிர்களெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதனாலதான் டெல்லியில இந்த தெருநாய்களெல்லாம் ஷெல்டர்ஸ்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை யார் தடுத்தாலும், சில நேரம் நாய்களை பிடிக்க போறப்போ சில பேர் தடுப்பாங்கல்ல அந்த ஆர்வலர்கள்லாம், அப்படி யார் தடுத்தாலும் அவங்க மேல சட்ட நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வெளியான பிறகு சோசியல் மீடியா மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் மட்டுமே கேரளாவில் மட்டும் 1,31,600 பேரை நாய்கள் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதுல 16 பேரோட உயிரும் போயிருக்கு. இந்தியாவில் மட்டும் சுமார் 5 கோடி தெருநாய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுது. அதுல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சத்துக்கு மேல இருக்கு. இதுல சென்னையில மட்டும் 2 லட்சத்துக்கு மேலேயும், கோயம்புத்தூர்ல 1 லட்சத்துக்கு மேலேயும் தெருநாய்கள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 18,000 20,000 பேர் இந்த ரேபிஸ் நோயால உயிரிழக்கவும் செய்யறாங்க. தெருநாய்களோட பாப்புலேஷனை குறைக்க நம்ம முனிசிபல் கார்பரேஷன் மூலமா இன்ஜெக்ஷன் போடுறோம். அதுதான் ஒரே வழியும் கூட நாய்களோட பிறப்பை கட்டுப்படுத்த. ஆனாலுமே இன்னும் நாய்கள் பிறந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, தடுப்பூசி சரியா போடுறாங்களா இல்லையாங்கிறத அரசு தான் சரி பார்க்கவும் செய்யணும். இல்லைன்னா இந்த பிரச்சனை எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நாய்களுக்கும் மனிதருக்குமான நட்புன்னு பார்த்தோம்னா வருஷ கணக்கா இருக்கவும் செய்யும். சுமார் 20,000 இருந்து 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 2 பேருக்குமான நட்பு இருந்திருக்கலாம். ஆரம்பத்துல மனிதர்களுக்கும் நாய்களுக்குமான ஒரு ஒத்துழைப்பு இருந்துச்சு. நாய்களை வேட்டையாடுறதுக்காகவும் காவல் காக்கிறதுக்காகவும் உதவி செஞ்சு. அதனால மனிதர்களும் அதுக்கு சாப்பாடும் பாதுகாப்பும் கொடுத்தாங்க. இதுல நாய்கள் 4,000 இருந்து 5,000 வருஷத்துக்கு முன்னாடியே நாய்கள் பனிச்சறுக்கு வண்டி இழுக்கிறதுக்காகவும் வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் நண்பனா இருக்கிறதுக்காகவும் பண்டைய நாகரிகங்களிலே முக்கியமா பங்கு வகிச்சது. நாய்கள் மனிதர்களோட சேர்ந்து வேட்டையாடவும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மனிதனுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பனாகவும் மாறிச்சு. இதுதான் நாய்களை சிறப்பான இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்க காரணமாகவும் இருந்துச்சு. வருஷங்கள் கடந்தாலுமே மனிதர்கள் நாய்களை கவனிக்கவும் ஆரம்பிச்சாங்க. சில நாய்கள் வேட்டையாட ரொம்ப நல்லா இருக்கும். சில நாய்கள் மாட்டுக்கொட்டையை காக்கிறதுக்காகவும் உகந்ததாகவும் இருக்கும். சில நாய்கள் வீடு காக்கவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அப்படிதான் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் நாய்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கவும் செஞ்சாங்க.
அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற பல டாக் பிரீட்ஸும் உருவாக காரணமாக இருந்துச்சு. பூனைகளோட கதையுமே நாய்கள் மாதிரி தான். ஆனா அந்த அளவுக்கு பழசம் ஒன்றும் கிடையாது. பூனைகளை மனிதர்கள் வளர்க்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா சுமார் 8000 வருஷத்துக்கு முன்னாடி தான். மனிதர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிச்ச காலத்துல தான் இங்கேயுமே ஒரு ஒத்துழைப்பு இருந்துச்சு. விவசாய நிலங்கள்ல சுற்றிலுமே களஞ்சியங்களுமே எலிகள் அதிகமா இருந்துச்சு. அதை கண்ணுக்கு படும்போதுதான் வேட்டையாடி கொள்ளவும் செஞ்சது. அதனால பூனைகளுக்கும் சாப்பாடு கிடைச்சது, மனிதர்களுக்கும் பயிர் பாதுகாப்பா இருந்துச்சு. இது விவசாயத்துக்கும் நல்லது, பூனைகளுக்கும் நல்லது. அதே மாதிரிதான் நாய்களுமே. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு, இந்த தெருநாய்கள் எப்படி வந்துச்சு? பல பிரீட்களா இருந்த நாய்கள் எப்படி தெருநாய்களா மாறவும் செஞ்சது? இதுல தெருநாய்களை 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகைன்னு பார்த்தோம்னா இந்த தெருநாய்கள்லாம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு ஓரளவுக்கு மனிதர்கள் மீது நம்பிக்கையா இருக்கும் நாய்கள். அங்க இருக்கிற இடத்துல ஊர்க்காரங்க சாப்பாடு போட்டா அதுவே அந்த நாய்களெல்லாம் வாழ்நாளையே கடத்தவும் செஞ்சோம். இது எங்க வேணாலும் போகவும் செய்யும், யாருமே தடுக்கவும் மாட்டாங்க. இதுதான் முதல் வகை. இரண்டாவது வகைன்னு பார்த்தோம்னா இந்த நாய்களெல்லாம் யாரு மேலுமே நம்பிக்கை இல்லாம வாழும். மனிதர்கள் சாப்பாடு போடலைனாலும் அங்கேயே தான் தங்கவும் செய்யும். இங்க ஊர்ல இருக்கிற குப்பை மேட்டுகள், டஸ்ட்பின், அங்கிருந்து சாப்பாடு திருடிக்கிட்டு வாழ்ற வகை தான் இந்த 2வது வகை. இதுல 3வது பார்த்தோம்னா ஒரு காலத்துல வீட்டு செல்ல பிராணியா இருந்திருக்கும். ஆனா அந்த ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாயை ஏதாவது ஒரு தெருவுல விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதுவே தெருவுல தங்கி வாழவும் ஆரம்பிச்சிடும். இதுல 2வது வகை நாய்களுக்கும் 3வது வகை நாய்களுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. 2வது வகை நாயின்னு பார்த்தோம்னா அது சின்னதுல இருந்து தன்னை காப்பாத்திக்க முயற்சிக்கும் பண்ணிடும். எப்படின்னா ஏதாவது இடத்துல போய் தண்ணீர் குடிக்கிறது, குப்பை மேட்ல போய் சாப்பாடு தேடுறது, சாலையை எப்படி கடக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் வண்டியை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கத்துக்கவும் செஞ்சிருக்கும். ஆனா 3வது வகைன்னு பார்த்தோம்னா ஒரு காலத்துல வீட்டு பிராணியா இருந்து அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட நாய்கள் தான் இது. இந்த நாய்களுக்கு பெருசா திறமை எதுவும் இருக்காது. இந்த நாய்களை வெளியே விட்ட உடனே சாப்பாடு தேடி அலைவது தெரியாது. அதே நேரத்துல இது சாலை விபத்துல உயிரிழக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதுல ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும்தான் செல்ல பிராணியை வளர்க்கக்கூடிய நாய்கள் கைவிடுற விகிதம் பார்த்தோம்னா உலகத்துல எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் இந்தியாவில் பெட் ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் 50% மேல குறைஞ்சது ஒரு செல்ல பிராணியாவது எங்கேயாவது கைவிட்டுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் நம்ம தெருவில் இவ்வளவு நாய்களையும் பார்க்க முடியும். அந்த 3 வகையை சேர்ந்ததுதான் இந்த நாய்கள் எல்லாமே. மொத்த இந்தியாவுமே எடுத்துக்கிட்டோம்னா 82% நாய்கள் தெரு நாய்களா தான் இருக்கு. அதுல 53% ரொம்பவே ஆபத்தானவும் இருக்கு. இதுல என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தெருவில் எப்ப பார்த்தாலுமே தெரு நாய்கள் குட்டி நாய்களை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குட்டி நாய்கள் பசியாலேயோ இல்லைன்னு நோயாலேயோ உயிரிழக்க வாய்ப்பும் அதிகம். அதே மாதிரி தெரு நாய்கள் மற்ற நாயோட சண்டையில சிக்கி அப்பவும் கொல்லப்படுற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரேபிஸ் மாதிரி உயிருக்கு ஆபத்தான நோய் பரவல் அபாயமும் இருக்கு. தடுப்பூசி போடாத எந்த நாயுமே ரேபிஸ் பரப்பறக்கு அபாயமும் இருக்கு. அதுலயும் மனிதனுக்கு நாய் கடிச்சு ரேபிஸ் வந்துச்சுன்னா அவரோட உயிரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். வேர்ல்டு லெவல்ல கம்பேர் பண்ணும்போது ரேபிஸ் நோய்க்கு இந்தியா தான் முதலிடத்துலயும் இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் 18,000 இருந்து 20,000 பேர் ரேபிஸ் காரணமா உயிரிழக்கிறாங்க. இதுல இந்தியா தான் அதிக ஆபத்து உள்ள நாடாகவும் இருக்கவும் செய்யுது. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால தான் 2016 வருஷம் கேரளாவில் ஸ்ட்ரே டாக்ஸ் எரடிகேஷன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. ஆனா விலங்கு நல ஆர்வலர்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்ததுனால அந்த அமைப்பை நிறுத்தவும் செஞ்சாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வீட்டுல செல்ல பிராணியா வளர்க்கக்கூடிய நாய்களை அதோட ஓனர்ஸ் அந்த நாய்களை கைவிடக்கூடாது. அப்பதான் புது புது தெருநாய்கள் வராமையும் இருக்கும். 2வது பார்த்தோம்னா நம்ம நாட்டுல பல இடங்கள்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குப்பை மேடு இருக்கு. அதுலயும் பார்த்தோம்னா தெருவோர மீன் மாமிச சந்தையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சுத்தம் செஞ்சு அகத்தினா போதும், அந்த பகுதியில் அந்த தெருநாய்கள்லாம் வளர வாய்ப்பும் கிடையாது. அதுலயும் டஸ்ட்பின், குப்பைமேடு மாதிரி சாப்பாடு கிடைக்கக்கூடிய இடங்கள் இல்லாதனால அங்க வாழ்றதுக்கான வாய்ப்பும் குறையும். 3வது பார்த்தோம்னா நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் செய்யும். இதுல வீட்டுல வளர்க்குற நாய்களுக்கு மட்டுமல்லாம தெருநாய்களுக்கும் ஸ்டெரிலைசேஷன் இன்ஜெக்ஷன் போடணும். அப்படின்னாதான் அதோட எண்ணிக்கையும் குறையவும் செய்யும். ஆனா வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்குமே கண்டிப்பா ஸ்டெரிலைசேஷன் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகும். அப்படி போடலன்னு என்ன ஆகும், அந்த நாய் நிறைய குட்டி போடும். அப்படி நிறைய குட்டி இருந்துச்சுன்னா அதோட ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கிறதுனால தெருவில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி நிறைய குட்டிகள் தெருவில் கொண்டு போய் விட்டாங்கன்னா நாயோட பாப்புலேஷன் அதிகரிக்கவும் செய்யும். இதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஃப்ரீ ஸ்டெரிலைசேஷன் திட்டமும் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த நாய்களோட எண்ணிக்கை குறையவும் செய்யும். சரி, தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா அந்த நாய்கள்லாம் அடாப்ட் பண்ணலாம், கடையில இருந்து வாங்காம. அதாவது தெருவில் சுத்திட்டு இருக்கிற நாய்கள்லாம் தத்தெடுக்கவும் செய்யலாம், பெட் ஷாப்ல போய் வாங்காம. பல நாடுகள்ல பார்த்தோம்னா தெருநாய்களே கிடையாது. நெதர்லாந்து, ஸ்வீடன், ஜெர்மனி, ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி நாடுகளை சொல்லலாம். இதுக்கு அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்டெரிலைசேஷன் திட்டத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெருநாய்களை ஹோம்லெஸ் சென்டர்ஸ்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் பெட் ஷாப்ல போய் நாய் வாங்கினா அதுக்கு பெரிய அளவுல டாக்ஸும் போட்டாங்க. அதாவது பெட் ஷாப்ல போய் நீங்க வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதோட செலவு ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். ஆனா ஹோம்லெஸ் சென்டர்ஸ்ல போய் அவங்க நாய் தத்தெடுத்தா அதோட காசு ரொம்பவே கம்மியாகவும் இருந்துச்சு. அதனால நிறைய மக்கள் தத்தெடுக்கிறதையே தேர்வு செஞ்சாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த தெருநாய்கள்லாம் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்.